இன்றைக்கி லைவில் சாண்டாவும் பிரஜனும் உட்காந்து திவ்யா பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அன்றைக்கி திவ்யா கூட கான்வர்சேஷன் நடக்கும்போது பிரஜன் வந்து திவ்யா கிட்டே சொல்லியிருப்பார். அப்படி சாண்ட்ரா வந்து வியானா கிட்டே என்ன சொன்னாங்கிறது தெரியல. நான் இப்போ அவள் இருக்கும்போது அவளை நேரடியாக வச்சு இதுக்கு ஒரு க்ளோஷர் கொடுத்துடணும், எல்லோரும் முன்னாடி வச்சு இந்த வீட்டில் வச்சு அதை பேசணும்னு நினச்சி தான் நான் வந்தேன். பட் நான் வரதுக்கு முன்னாடி அன்ஃபார்ச்சுனேட்லி அவள் எவிக்ட் ஆகி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பிரஜன் சொல்லுவார். ஆக்சுவலாக சாண்ட்ரா வந்து சண்டே எவிக்ட் ஆகி போனதுனால சாண்ட்ராவும் பிரஜனும் மீட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. சாண்ட்ராவை வந்து கேரவனில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ பிரஜன் வந்து அவங்கள மீட் பண்ணல. ஆனால் வியானா வந்து எபிசோட்ஸ்லாம் பார்க்காம ஏதோ சொல்கிறா, நீ அதை நம்பாதன்னு மட்டும் அப்போதைக்கு சொல்லியிருப்பார். அதை வந்து திவ்யாவும் பிலீவ் பண்ணலை. அதை கண்ணி அக்கா கிட்டே சொல்லியிருப்பாங்க ஆல்ரெடி. இப்போ வந்து சாண்ட்ரா கிட்டே சொல்கிறாங்க, நம்ம ஒரு க்ளோஷர் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்ன உடனே சாண்ட்ரா அதுக்கு சொல்கிறாங்க, நான் அவகிட்ட போய் பேசினேன். எப்போ பேசினேன்னு சொல்கிறாங்கன்னா, அந்த பரதநாட்டியம் ட்ரெஸ் போட்ட அந்த மோகனாம்பாள் கேரக்டர் டைமில் வந்துட்டு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. நான் நைட்டு ஃபுல்லாக முடிச்சிருந்தேன், என்ன ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லி திவ்யா அழுதுட்டுருப்பாங்கல்ல. அப்போ எல்லாருக்கிட்டையும் கோவப்பட்டு கத்தியிருப்பாங்க. அந்த டைமில் சாண்ட்ரா போய் பேசும்போது திவ்யா கோவப்பட்டு கத்தியிருப்பாங்க. அதை சொல்கிறாங்க, நான் போய் பேசும்போது அவள் பயங்கரமாக கத்துனா, இனிமேல் அவள் கூட பேசுகிறதுக்கு எனக்கு என்ன இருக்குது, அதனால நான் அவகிட்ட பேச வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறமும் நேற்றுக்கு மணி பாக்ஸ் எடுக்கும் போதும் நான் மணி பாக்ஸ் எடுக்கிற ஐடியாவே இல்லை. பட் இவங்க எல்லாம் நான் தான் மணி பாக்ஸ் எடுப்பேன் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ திவ்யா அங்கே பக்கத்தில் வச்சுட்டு அவள் என்ன சொல்கிறான்னா, பணம் போட வரும்போது இல்லை எனக்கு ஒரு பொண்ணு சொல்லி தான் நான் அந்த பணத்தை போடணும்னு சொல்கிறா. சொல்லிவிட்டு அங்கே வந்து உட்காந்து நல்ல வாயன் சம்பாதிச்சதை நார வாயன் திங்கிறான்னு சொல்லி பாட்டு பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்கிறாங்க. அவள் நல்ல வாயனா நான் நார வாயனா என்ன அப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க. இந்த இடத்துல எனக்கு உண்மையிலே ஒரு பக்கம் பிரஜனை பார்க்க பாவமாக தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பாடுற சாங்க்கும் எல்லாத்துக்குமே ஒரு இமேஜினேஷன் பண்ணி நம்மளை தான் சொல்கிறாங்க, நம்ம யோசிச்சோன்னா நம்மளால் வாழவே முடியாது. இதுக்கு முன்னாடி இந்த பாப்பா பாட்டுக்கும் இப்படி தான் சாண்ட்ரா திங்க் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி மார்னிங் தான் லைவில் வந்து திவ்யா சொல்லியிருப்பாங்க, நான் அந்த பாட்டு பாடினேன், அந்த கனியக்கா கேட்டிருப்பாங்க, நான் அந்த பாட்டு பாடினேன், ஆமாம் பாடினேன், ஏன்னா கணக்கு போட தெரியாதவன் காசை வாரி இறக்கிறான்னு அந்த சாங்க்காக தான் பாடினேன், நான் அவங்கள நினச்சலாம் பாடல, நான் சும்மா ஜென்ரலாக தான் பாடினேன் திவ்யா சொல்லியிருப்பாங்க. அதை வந்து இங்கே சாண்ட்ரா வந்து இன்றைக்கி பிரஜன் கிட்டே சொல்கிறாங்க. அப்படி அவள் பாடுறா, அவகிட்ட என்ன சொல்கிறது, நான் என்னைக்காச்சும் ஒரு தடவை அவளை ஹர்ட் பண்ணியிருக்கேனா மட்டும் நீ சொல்லு, நான் எப்பயுமே அவளை ஹர்ட் பண்ணதில்லை, நான் அவளுக்கு ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸும் நான் கொடுத்ததே கிடையாது. அவங்க ஃபஸ்ட்லேருந்தே சொல்கிற பாயிண்ட் என்னென்னா ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததில்லைன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல பிரஜன் என்ன சொல்ல வராருன்னா, அந்த பொசசிவ்னஸ்ஸை தான் திவ்யா பிரச்சனையாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பிரஜன் சொல்ல வராரு. சாண்ட்ரா வந்து என்னென்னா ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸே சொல்லிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா அந்த பொசசிவ்னஸ் மேட்டரை புரிஞ்சுட்டு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ன்னு ரிப்ளை பண்ணுறாங்களா, இல்லை அது அவங்களுக்கு புரியாமலே அவங்க ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலையே, நான் அவளை எந்த இடத்துலையும் ஹர்ட் பண்ணதில்லையே, அவள் எதுக்கு என்னை பற்றி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வந்து கேட்குறாங்க. அப்போ திருப்ப அவர் கேட்குறாரு, நம்ம க்ளோஷர் கொடுக்கலாம் அப்படிங்கிறாரு. சாண்ட்ரா வந்து இதில் என்ன க்ளோஷர் கொடுக்கறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக அவர் கேட்கும்போது கரெக்டாக வந்து பாட்டு போட்டுட்டாங்க, வெறித்தனம் பாட்டு போட்டு கானா வினோதனா உள்ளே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த டாஸ்க் எல்லாம் நடந்துச்சு, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஏவிலாம் நடந்துச்சு. அவங்க அழுதாங்க, திவ்யா அழுதாங்க, பிரஜன் போய் சமாதானப்படுத்தினார். அப்போ அது முடிஞ்சதுக்கப்புறமா திவ்யா வந்துச்சு என்னென்னா, மற்றவங்க எல்லாம் பக்கத்தில் உட்காந்தாங்க. பரவரை சொல்லியிருப்பாங்க, ஃபஸ்ட்டே வந்திருந்தா அது வந்து உண்மையான இதுன்னு சொல்லலாம், பட் நீ அழுததுக்கப்புறம் வந்தனால அது சாண்ட்ரா பண்ணுறது ஃபேக்காக தான் இருக்குது அப்படின்னு. அப்போ உடனே திவ்யா சொல்லுவாங்க, அம்மா எனக்கும் தெரிஞ்சது ஃபேக்காக தான் இருந்துச்சு அப்படின்னு. ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பிரஜன் பண்ணது எனக்கு ஃபேக்காக தெரியல. மேபி அவரோட இன்டர்வியூஸ்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்க, நான் இந்த இன்டர்வியூஸும் பார்க்குறது இல்லை, ஏன்னா அந்த லைவ் பார்க்குறதுக்கே டைம் இருக்காது, அதனால் நான் இன்டர்வியூஸ்லாம் பார்க்கல. பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவருக்கு ஜென்யூனாக ஒரு தங்கச்சின்னு ஒரு ஃபீலிங் திவ்யா கிட்டே இருக்குது. பட் சாண்ட்ராவுக்கு பிடிக்காதனால நம்ம அதை ப்ரொசீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் ஒதுங்கியிருக்காரே தவிர, உண்மையிலே இன்றைக்கி ப்ரெசென்ட் பண்ணும்போது எனக்கு அது ஃபேக்காக தெரியல. சாண்ட்ரா திவ்யா அழுதாங்கன்னொடனே ஐயோ பாவம் அந்த பொண்ணு அழுதுருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அந்த இடத்துல சில இடத்துல வந்து பொய் கூட அழகாக இருக்கும்னு நான் நினப்பேன். அந்த மாதிரி அந்த இடத்துல பொய்யா சொன்னால் கூட யாருமே தன்னோட பேர் சொல்லலைன்னு திவ்யா அழும்போது அவர் சமாதானத்துக்காகவாது அந்த பேரை சொன்னது வந்து எனக்கு நல்லா தான் தெரிஞ்சுது. பட் அவங்க எல்லாருமே அது ஃபேக்குன்னு சொல்கிறாங்க. அவர் மேபி ஒய்ஃப்க்கு பயந்துட்டு தான் அவர் சும்மா இருக்காரோன்னு எனக்கு தோணுச்சு. உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், உங்களுக்கு உண்மையிலே அது ஃபேக்காக தெரிஞ்சுதா இல்லையான்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.